சார் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது சார் இந்த பள்ளம். அதாவது மலை வீரபாண்டி நகர் 1வது தெரு. அந்த வீரபாண்டி நகர் 1வது தெரு மட்டும் இல்லை சார், சுற்றி வந்து பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க சார். எதுவுமே மூடப்படல சார். இதை நம்ம வந்து ஜேஇ எல்லார்ட்டையுமே கேட்டோம் சார். குறிப்பாக பிரபுன்றவர்கிட்ட வந்து கேட்டிருக்கோம். அவர் தான் ஜேஇ, அவர்கிட்ட கேட்டிருக்கோம். இந்த மாதிரினா அவர் பண்ணுவான்னு சொல்கிறார். அவர் ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டும்தான் சார் எப்போவுமே இருப்பார். அவர் வந்து பணம் மட்டும்தான் சார். எம்என்டி மெயின் ரோட்டில் ஃபுல்லாக சாலை கடை இருக்குது. அந்த கடை ஃபுல்லாக பணம் வாங்குறது அவர் தான். ஒரு தண்ணி வருது, ரோட்டில் தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட மறைமுகமாக காசு தான் கேட்பார். அவர் காசு மட்டும் தான் குறிக்கோள். அந்த காசு அவர் வாங்கின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு உயிர் போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அவர் மேலே நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த பள்ளம் வந்து இன்னைக்கு இல்லை, இந்த பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு மாசமா எப்படி இருக்கு. இப்போ வந்து ஏதோ ஒரு இல்லாதப்பட்டவங்கன்னு சொல்றாங்க, அண்ணன் பாடின்னு சொல்றாங்க. அண்ணன் பாடியா இருந்தாலும் நான் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறனால சொல்றேன், அது ஒரு உயிர் தான். ஏன்னா இங்க ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு சார், குழந்தைங்க இப்படி தான் போகுது. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த பழத்தை மூடி இருக்கலாம். இப்போ உயிர் போன பிறகு அந்த பழத்தை மூடி இருக்காங்க. அதுவும் யார் மூடி இருக்காங்கன்னா காவல்துறை அதிகாரி தான் மூடி இருக்காங்க. இங்க எது நடந்தாலுமே கார்பரேஷன் யாருமே வரதில்லை சார், அதுதான் உண்மை. இங்க பாருங்க, எப்படியே போய் பாத்தீங்கன்னா அந்த வீரபாண்டி 1வது குப்பை ஃபுல்லா தேங்கி கிடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிரமிப்பு. இதுக்கு ஒரு பேர் நீங்க சுத்தி கொண்டு வந்தீங்கன்னா ஜெய் இவர் மட்டும் தான், யாரு பிரபு மட்டும் தான். நான் என்ன கேட்கறேன்னா, இன்னும் எத்தனை உயிர் போனா இதெல்லாம் நீங்க சரி செய்வீங்க? மெயின் ரோட்ல பாருங்க பள்ளம் வெட்டிருக்காங்க. ஒரு போதுமான பேரிகார்டு வச்சு அதை மூடணும். என்னங்க இல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி தரணும். எதுவுமே பண்ணாம இப்ப கூட அப்படி தான் இருக்காங்க. நைட்டு ஒருத்தன் போறான், ஸ்லிப் ஆகி மழையில ஸ்லிப் ஆகி பள்ளத்துல ஊந்துடுறான். இந்த மாதிரி எத்தனை பேர் விழுவாங்க? ஒன்னே நீங்க பள்ளம் வெட்டுறீங்களா, மக்களுக்கு நல்ல செய்ய நினைக்கிறீங்களா, அதை ஒழுங்கா ப்ராப்பரா மூடி எல்லாம் பண்ணுங்க. இன்னைக்கு உயிர் போயிடுச்சு, இன்னும் எத்தனை உயிர் போகுதுன்னு தெரியல. அதுக்காக தான் பேசிட்டு